சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்த ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த பட்டணத்திலே இருந்த ஒரு விதவை அவனிடத்தில் போய் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் மனதில்லாதிருந்த அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, இந்த விதவை என்னை தொந்தரவு செய்கிறபடினால் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி அப்படி நினைத்தால் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். இஸ்ரவேலர் கூட எகிப்தில் 430 வருஷமாய் அடிமைகளாக உபத்திரவப்படுகையில் தேவனிடத்தில் முறையிட்டார்கள். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவசனத்தில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இஸ்ரவேலரை கர்த்தர் தமது பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுவித்தார். உபத்திரவங்கள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலையின் வழியாக கடந்து போகும்போது இதிலிருந்து எப்படி விடுதலை பெறலாம் என்கிற தவிப்பு ஏற்படலாம். அத்தகைய சமயங்களில் நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிற போது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற வேதம் கூறுகிறது. அன்று இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்டு முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை விடுவித்த பிதாவாகிய தேவன் இன்று நமக்குள்ளே வாசம் செய்யும் கிறிஸ்துவினுடைய ஆவியின் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை கேட்டு இயேசு இரட்சகர் ரத்தம் சிந்தி ஒன்று பண்ணின புதிய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நிச்சயம் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுவிப்பார்.